அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் தேர்தல் அறிக்கை 2021 சொன்னது செய்யாதது ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாமா? சொல்லியா என்ன அது? எதை சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஒட்டணும் சொல்லவா, இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா, இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்டல் சொல்லவா? திமுக ஆட்சிக்கு வந்தோடனே 2021 ஆட்சிக்கு வந்தோடனே நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னது யாரு? திமுக ஆட்சிக்கு வந்தாங்களா? செஞ்சாங்களா? ஐ டோன்ட் கேர். ரெண்டாவது, மாதம் மாதம் மின் கட்டணம் கணக்கீடு செய்யப்படும். ஸோ மந்த்லி இபி பில் கட்டுற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? பை மந்த்லி தானே கட்டுறோம், அதிகமாக தானே கட்டுறோம். மின் கட்டணத்தை வேற உயர்த்திட்டாங்களே பரிசாக திமுக ஆட்சிக்கு வந்தோடனே. மூணாவது, நீட் ரகசியத்தை திமுகக்கு தான் தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டே இருக்காது, மாணவர்கள்லாம் சந்தோஷமா தேர்வை எழுதலாம் அப்படின்னு சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நீட் ரகசியத்தை சொன்னீங்களா? நீட்டை ஒழிக்க முடியும்னு மாநில அரசாங்கம் நீங்க சொன்னீங்களே, அது செய்ய முடியுமா உங்களால? அது மத்திய அரசாங்கம் தானே கொண்டு வந்தது, த்ரூ அவுட் இந்தியா தானே இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஏன் அப்படி ஒரு பொய்ய சொல்லி ஜெயிச்சீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நாலாவது, சிலிண்டருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கப்படும் சொன்னீங்க. 2021 தேர்தல் அறிக்கையில சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, செஞ்சீங்களா? இல்லையே, அதுவும் உருட்டு தானே. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, கல்வி கடனை ரத்து பண்ணீங்களா? இல்லையே. டாஸ்மாக படிப்படியா குறைப்புன்னு சொன்னீங்க, படிப்படிப்பையா எங்க குறைச்சிக்க? அதிக தான் படுத்தீங்க சேல்ஸ்ல. அதுல வேற பாட்டிலுக்கு 10 ரூபாய் வேற வசூல் பண்ணி மிகப்பெரிய அமௌண்ட் ஊழல் நடந்திருக்கு, பெரிய பல 1000 கோடிகள்னு சொல்லிட்டு நாங்களாம் சொல்லல, எதிர்கட்சியெல்லாம் சொல்லல, உங்களோட நிதியமைச்சர் தான் சொன்னார். அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை நிதியமைச்சர்ல இருந்து தூக்கிட்டீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. அவர் ஜெயிலுக்கு போயிருக்கும் போது கூட ஒரு அமைச்சராக தான் வச்சிருந்தீங்க. இவ்வளவு ஊழலை பண்ணீங்களே, இப்ப நேத்து ஒரு தேர்தல் அறிக்கை 2026க்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்களே, அதுதான் சூப்பர் ஸ்டார்ன்றீங்க, சூப்பர் ஹீரோன்றீங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது சார். என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. போன 21 உருட்டின உருட்டுக்கே மக்களுக்கு ஒன்றும் நீங்க பதில் சொல்லல. இப்ப புதுசா நியூ ரிலீஸ் மாதிரி 2026க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உருட்டெல்லாம் உருட்டி இருக்கீங்க. 8000 ரூபாய் கூப்பன்லாம். இந்த கூப்பன்லாம் யாருக்கு கொடுப்பீங்க? உங்க கட்சிக்காரங்க தான் கொடுப்பீங்க. மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்ல. மக்களுக்கு இதுக்கே நீங்க பதில் சொல்லி ஆகணும். தேர்தலுக்கு நீங்க களத்துக்கு போகும்போது இதுக்கே மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இதெல்லாம் ஏப்ரல் 23 அப்போ தேர்தலில் மக்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க.